இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரெகுலராக ஃபுட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில், குக்கிங் ஆயில் தான். உலகத்தில் இருக்கிற ஆரோக்கியமான எண்ணெய்களில் வேர்க்கடலை எண்ணெயும் ஒன்று. என்னதான் நம்ம இதை ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணாலும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து அப்புறம் உணவியல் நிபுணர்களே ஒத்துக்கொள்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பொருள், டெய்லியுமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளை ஹெல்த்தியான ஒரு பொருளாக சூஸ் பண்ணுறதுன்றது நம்மளும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அதை ஹெல்த்தியான ப்ராடக்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பும் சரி நம்ம ஃபேமிலியும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வேர்க்கடலை எண்ணெய் நான் இப்போ நாங்கள் ஒரு 6 இயர்ஸாகவே இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் குக்கிங்க்கு. கடையில் விற்கிற பாட்டிலில் வாங்குறது கிடையாது. ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலை மில்லு இருக்குது. இந்த மில்லுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி செக்குக்கு போயிட்டு செக்கில் ஆடி அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆயில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகும். இதுக்கு நம்ம பேசாமல் ஒரு பாட்டிலே வாங்கிட்டு போயிடலாமே, இதுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 4 hours to 5 hours ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் லைஃப் டைமை எக்ஸ்ட்ராவாக உங்களை ஆயிலேயே கூட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மற்றபடி கண்ட எண்ணெய்களில் சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நமக்கு நிறைய ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா எங்களோட ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை மில் நிறையா இருக்குது. லாரியில் நிறையா அங்கே வச்சு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்டே போய்ட்டு கொஞ்சம் கம்மி ரேட்க்கு வாங்கிப்போம். இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா சீசனுக்கு பொறுத்த மாதிரி மாறும், ஸ்டேபிளாக ஒரே ரேட் கிடையாது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 20 லிட்டருக்கு வர மாதிரி நாங்கள் பயிர் வாங்கினோம். ஸோ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இந்த ஒரு 46 கிலோ வாங்கணும். அப்ராக்சிமேட்டாக 46 கிலோ பயிர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20 லிட்டர் எண்ணெய் வரும். ஸோ கொஞ்சம் அது பயிர் பொறுத்து மாறும். சில நாட்டு பயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடவே எண்ணெய் வரும். நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ இந்த பயிரில் பார்த்திங்கன்னா 1 கிலோ பயிருக்கு 400 ml ஆயில் வரும்னு சொன்னாங்க. ஸோ பயிர் நிறைய குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு இருக்கும். சின்ன சைஸ், பெரிய சைஸ். நான் எப்போவுமே இப்போ சட்னி அரைப்போம், அப்புறம் சுண்டல் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து நாங்கள் வாங்கிப்போம். நம்மலாம் ஜென்ரலாக என்ன நினைப்போம், பாதாம் அப்புறம் பிஸ்தா இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கிற நட்ஸ் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது கிடையவே கிடையாது. வேர்க்கடலையில் இருக்கிற சத்து பார்த்திங்கன்னா வேறு எந்த வகையான நட்ஸை விட இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியில் இது அதிகமாக கிடைக்கிறதுன்றதுனாலையோ என்னவோ நமக்கு இதோடைய அருமை தெரியறது கிடையாது. நிறைய சாக்லேட்லாம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இந்த ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் வேர்க்கடலை போடுறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி சாக்லேட் கம்பெனி கூட இவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது வேர்க்கடலை. அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் சட்னியாவோ இல்லை சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் ஆயிலுமே இதுதான். இந்த மில்லில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையோட சைஸ் வாரியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு. கொஞ்சம் பெரிய கடலை தனியாக போயிடும், சின்னது அந்த மாதிரி அதில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அது இப்படி சல்லடை மாதிரி சலிக்கும் போது உங்களுக்கு சைஸ் வரையாக பிரிச்சிரும். ஸோ அந்த ட்ரே தான் இது. ஸோ இது ஒரு பெரிய மில்லு. ஸோ இந்த எங்கள் ஊர் சைடு இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும் போது எண்ணெய்க்காகவும் பயிர் வாங்குவாங்க, சட்னி சுண்டல் பண்ணுறதுக்காகவும் பயிர் வாங்கிப்பாங்க. நான் ஒரு 6 இயர்ஸாகவே இப்படி தான் ஆயில் ரெடி பண்ணி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே கடையில் வாங்குறதில்ல. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க கடலை எண்ணெய் அந்த அளவுக்கு நல்லதில்லை, கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, இது சாப்பிட்டு இந்த கடலை எண்ணெயை நீங்கள் அவங்க சமையலில் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நம்ம இதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஹெல்தி டயட்லாம் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுறோம். பட் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் ஆயிலும் ஒரு விஷயம் இல்லையா. ஸோ ஆயிலை கரெக்டாக சூஸ் பண்ணும்போது அது நம்ம உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸுமே அவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் இன்சுலின் ஹார்மோன் செக்ரீஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மெக்னீஷியம் இந்த
வேர்க்கடலையில் இருக்குது. ஸோ அவங்களுமே தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கிற ப்ராப்ளமில் இந்த மாதிரி ஹேர் ஃபாலும் ஒன்றும் அதையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேர்க்கடலை வந்து 46 கிலோ வாங்கிட்டு அதை லைட்டாக பயிர் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈரமாக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் கொட்டி ஒரு 15 minutes to 30 minutes வந்து காய வச்சுக்கலாம். லைட்டாக சூடு ஏறணும், ரொம்ப சூடு ஏறக்கூடாது. செக்கில் நீங்கள் எண்ணெய் ஆட்டுறதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து உங்களுக்கு சரியாக வராது. ஸோ வந்து நாங்கள் வாங்கும்போது பயிரே கொஞ்சம் நல்லா காஞ்ச பயிராக தான் இருந்தது, அதனால நாங்கள் வந்து காய வைக்கல. இது பார்த்திங்கன்னா நிறைய ஊர் இந்த மாதிரி செக்கு இருக்குது பார்த்திங்களா. இது வந்து மரச்செக்கும் இருக்குது, இது வந்து மரச்செக்கு கிடையாது. நார்மலாக ஒரு ஸ்டீல் ரோட்டரி மாதிரி இருக்கும், அதில் ஆடும். ஸோ வந்து மரச்செக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் இவ்வளோ வராது, அதோட கம்மியாக தான் வரும். ஏன் வந்து மரச்செக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஸ்டீல்ன்றதால ஸோ வந்து ஹீட் நிறையா ஆகும் இந்த செக்கில். அதனால் வந்து கடலை எண்ணெயோட அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் மாறுது. மரச்செக்கில் அப்படி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் டெம்பரேச்சர் வித்தியாசமாக எனக்கு படலை. பட் அவங்கவுங்களுக்குன்னு பர்சனல் சாய்ஸ் இருக்கும் பார்த்திங்களா. அது உங்களுக்கு மரச்செக்கு வேணும்னா நீங்கள் மரச்செக்கு அடிக்கலாம். பட் நான் வந்து இந்த ஸ்டீலில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நாங்கள் எப்போவுமே ஆடுறது. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து நமக்கு ஆடி எண்ணெயை பிரித்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுவாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெய் வரும்போது அதில் வந்து சேர்ந்து நமக்கு புண்ணாக்கும் இருக்குது பார்த்திங்களா. அந்த புண்ணாக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேர்க்கடலையை சாப்பிட்றத விட அந்த புண்ணாக்குள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த புண்ணாக்கு வருது பார்த்திங்களா லாஸ்ட்டாக, அதையுமே வந்து நம்ம அந்த கடையிலே சேல் பண்ணிக்கலாம், அவங்களே எடுத்துக்குவாங்க. இல்லை வாங்கிட்டு வந்து வெளியிலையும் அது சில பேர் வாங்குவாங்க, ஸோ அவங்கக்கிட்டையும் நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த செக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த செக்குக்கு வந்து 1 கிலோ வேர்க்கடலை ஆடுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஐ திங்க் 13 or 12 rupees. ஸோ வந்து நீங்கள் இந்த புண்ணாக்கு வரும் பார்த்திங்களா, அதை நீங்கள் அவங்கள்ட்டே கொடுத்தீங்கன்னா இந்த செக்கு ஆடுறதுக்கான சார்ஜ் வந்து அதிலே மைனஸ் ஆகிட்டு எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு வரும். ஏன்னா அந்த புண்ணாக்கோட விலை பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 45 to 50 rupees கிட்ட எடுத்துக்கிறாங்க. இதுவுமே சீசன் பொறுத்து மாறும். நான் சொல்கிற எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த வேர்க்கடலை நல்லா ஆடி எண்ணெய் வந்து உங்களுக்கு கீழே வருது தெரியுதா. ஸோ இதிலேருந்து ஃபில்டர் ஆகிட்டு கீழே ஒரு டின் வச்சுருக்காங்க பாருங்கள், அலுமினியம் டின், அதில் போயிட்டு வந்து ஸ்டோர் ஆகும். இன்னுமே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ஷ்ரிங்க் ஆகும். அதெல்லாம் ஆகாமல் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக ஆகும் நீங்கள் குக்கிங்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் இ இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அப்புறம் ப்ரீமெச்சூர் ஏஜிங்லாம் ஆகாமல் உங்கள் ஸ்கின்னையும் ரொம்ப பார்த்துக்குது. ஸோ ஸ்கின்னுமே வந்து உங்களுக்கு ஷைனிங்காக ஆகும். முக்கியமான ஒரு விஷயம், கேன்சர்லேருந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே மெஜாரிட்டியாக எல்லோரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் பாதாம், அப்புறம் பிஸ்தா, அப்புறம் வந்து வால்நட், அப்புறம் ஹேசல்நட், இந்த மாதிரி ரைசின்ஸ் இது மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுறோம். பட் அந்த பாட்டில் இருந்தாலும் கூடவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கண்டெய்னரும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கண்டெய்னரில் வேர்க்கடலை வச்சுக்கோங்க. ரொம்ப 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 உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ சின்ன பசங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் அடிக்கடி ஸ்நாக்ஸாக வந்து அதை கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பழக்கினீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே வந்து வளருவாங்க. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது புதுசாக வேர்க்கடலை சாப்பிட சொன்னிங்கன்னா அது அவங்களுக்கு ஆடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழக்கிட்டிங்கன்னா அவங்க உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அவங்க பிரெயினையுமே ரொம்ப ஆக்டிவேட் பண்ணும், மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து வேர்க்கடலை அடிக்கடி ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட்டில். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த செக்கு வந்து ஃபுல்லாக அதை கிரைண்ட் பண்ணி ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 hour ஆகும். ஸோ ஒரு டைம் வந்து அதில் 15 kg பருப்பு தான் போட்டு ஆடுவாங்க. பட் நாங்கள் டோட்டலாக 46 kg போட்டோமா. ஸோ 3 பேட்சாக வந்து இந்த வேர்க்கடலையை போட்டு எங்களுக்கு 3 times வந்து அவங்க செக்கில் ஆட்டி கொடுத்தாங்க. ஸோ 1.5 hours ஆச்சு. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடனே எல்லாமே நமக்கு உடனே வந்து கிடைச்சாதான் வந்து நமக்கு பிடிக்கும். வெயிட் பண்ணுறது, க்யூவில் நிற்கிறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது பண்ணுது, இல்லை நம்ம உடம்புக்கு ஹெல்த் கொடுக்குதுன்னா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது.
ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து செக்குலேருந்து எண்ணெய் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, புண்ணாக்கு இதுதான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த புண்ணாக்கு இது வந்து வேர்க்கடலை புண்ணாக்கு. ஸோ இதையுமே நாங்கள் அந்த கடையிலே சேல் பண்ணிட்டோம். சேல் பண்ணிவிட்டு நாங்கள் செக்கில் ஆடணும் பார்த்திங்களா, அந்த சார்ஜ் போக எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு காசு வந்து கையில் கிடச்சிது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 10 லிட்டர்ஸ் இல்லை 15 லிட்டர்ஸ் வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆயில் யூசேஜ் இருக்கும் இல்லையா. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான். ஸோ எங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் ஆகும். ஸோ எங்கள் வீட்டுக்கு 10 லிட்டர்ஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். அதே மாதிரி என்னோட மதர்-இன்-லா அவங்க நேட்டிவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 லிட்டர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ வயசானவங்களுக்குமே பார்த்திங்கன்னா மூட்டு வலிலாம் வந்து ரொம்ப வரும். ஸோ இந்த மாதிரி வேர்க்கடலை எண்ணெயை வந்து நீங்கள் உங்கள் ஃபுட்டில் வந்து சேர்த்துட்டே வந்தீங்கன்னா, இப்போலேருந்தே நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வயசாகும்போது உங்களுக்கு வந்து மூட்டு வலி அதெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா இதில் இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மையை வந்து உங்கள் மூட்டு வலிலாம் வராமல் ரொம்பவே உங்களை ஹெல்த்தியாக பார்த்துக்கும். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 லிட்டர்ஸ்க்கு மேலே தான். 20 லிட்டர்ஸ் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்தது பார்த்திங்கன்னா 21 லிட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட குறைய தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த புண்ணாக்கு இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடணும் ஒரு இடத்துல. ஒரு 2 days ஆச்சுன்னா திருப்பியும் அந்த அதில் இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆகும். மேலே வந்து எண்ணெய் தெளிவாக நிற்கும். அதை வந்து நீங்கள் ஆயில் டின் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா, இல்லை ஏதாச்சும் வாளி அந்த மாதிரி சில்வரில் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்ட் பெயின் இஷ்யூ சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் ஜென்ரலாக படித்து எங்கேயுமே சொல்லலை. இது வந்து நான் கண்கூடாக பார்த்து சொன்ன ஒரு விஷயம். என்னோடய ரிலேட்டிவில் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஜாயிண்ட் பெயின் வந்து நிறையா இருந்துச்சு. அவங்க என்னென்னமோ ஹாஸ்பிட்டல் போனாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது சரியாகவே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் ஆயில் அவங்க மாற்றிட்டாங்க. முன்னே பார்த்திங்கன்னா அவங்க சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மாற்றிட்டு இந்த கடலை எண்ணெய்க்கு அவங்க சாப்பிட ஆரம்பித்து டக்குன்னு நமக்கு சேஞ்சஸ் தெரியாது. ஸோ ஒரு 1 year சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயினே கிடையாது. ஸோ உங்களுக்கும் ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னா நீங்கள் உங்கள் குக்கிங் ஆயிலை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேர்க்கடலை எண்ணெயில் நல்லெண்ணெய் அந்த மாதிரி. அப்போயும் உங்களுக்கு சரியாக ஆகலைன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்னால கூட அப்படி ஆகியிருக்கலாம் இல்லையா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றுறதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே. எப்போவுமே பெரிய விஷயம் பண்ணால் தான் பெரிய நன்மைகள் கிடைக்குன்ற எந்த இதுவும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வரும். இது பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே செட் ஆகும். உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிறதா இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக உங்கள் லைஃப்பில் ஒரு ஹேபிட்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சின்ன விஷயந்தான், இதை மாற்றுறதுனால என்ன பெருசாக நடக்க போகுதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நடக்காதீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினீங்கன்னா பெரிய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குக்கிங் ஆயிலை வந்து கிளவராக சூஸ் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.